Hi. Good evening to all. We are going to Karnataka, Kollur, Mookambika temple to attend one wedding. So right now time is 8:30. It's on road trip, nearly 1,300 kilometers, up and down 2,600 kilometers journey. So let's join with us and enjoy our trip. ஏன் வாங்கலான்னு நினச்சேம்மா, மறந்துட்டேன். அதை அந்த பசங்களுக்கு இந்த காரி அது இது பாக்ஸில் வாங்கிருக்கோம். அதை நான் யோசிச்சேன். பழம் வாங்கி கொடுங்கத்தான். ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுலேயே குடிபானம், எந்த குடிபானம் சிறந்தது சொல்லுமா? சொல்லு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. தண்ணி குடிக்கிறதுலையே உடம்புக்கு நம்ம சொல்றாங்கல்ல, கூழ் குடிச்சா நல்லது, தண்ணி குடிச்சா நல்லது, அது இதுன்னு சொல்றாங்கல்ல. இல்ல, இருக்கிறதுலே பெஸ்ட் இளநீர். இளநீர் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதான். மேல ஆஃப் பண்ணி கீழே ஆஃப் பண்ணணும். ஆஃப்லயே ஆர்டர் பண்ணிட்டு வர முடியும். ஆஃப் பண்ணிட்டு அதான் பெரிய வீடியோ சிரிச்சுட்டு இருக்கு வீடியோ பார்த்து வந்துட போது. அப்புறம் நீங்களாம் என்னை காமெடியாக எடுத்து போட்டுருவீங்க. என் மானமே கப்பலிடுற மாதிரி. நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப்லாம் போகிறேன், மேனேஜராலாம் ஆக போகிறேன், ஒரு பெரிய ஊருக்கே சொந்தக்காரியாக போகிறேன். மூகாம்பிகை கோயில் போகிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒரு வழி மும்பை புனே ஹைவே NH48, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுரங்காபாத், நாசிக் அவுரங்காபாத் குபாலி, அந்த வழியாலையும் நம்ம வந்து மூகாம்பிகை கோயில் போகலாம். We enter into express highway from Ahmedabad to Baroda.
We take a 3 hours nap. Just we cross 250 kilometers, and just we are taking one cup of tea with a fresh mood. We are going to Kollur Mookambika temple. Kids are sleeping. I'm taking video. Ma'am is taking tea. Hi, ma'am. And I am a tea boy. மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம், வீதியில் எங்கெங்கும் கூட கோலம். என் முன்னே நீ வந்தாய் கொஞ்ச நேரம், என் விழி எங்கும் பூக்காலம். உடல் கொதித்ததே, உயிர் மிதந்ததே, ஐயோ அது எனக்கு பிடித்ததடி. எடை குறைந்ததே, தூக்கம் தொலைந்ததே, ஐயோ பைத்தியமே பிடித்ததடி. வலித்தது தூக்கத்திலே, காலை தேநீர் குழம்பாய் மிதந்தது சோற்றுக்குள்ளே, கிறுக்கன் என்றொரு பெயரும் கிடைத்தது வீட்டுக்குள்ளே. காதலி ஒரு வகை ஞாபகம் மறதி, கண்முன்னே நடப்பது மறந்திடுமே. அவ்வாலை போலும் உலகம் மாறி தலை கீழாக தூங்கிடுமே. உடல் கொதித்ததே, உயிர் மிதந்ததே, அது எனக்கு பிடித்ததடா. எடை குறையுதே, தூக்கம் தொலையுதே, ஐயோ பைத்தியமே பிடிக்கிறதே. பேர் கேட்டால் உன் பேர் சொன்னேன் பதட்டத்திலே, பக்கத்து வீட்டில் கோலம் போட்டேன் குழப்பத்திலே, காதல் கவிதை வாங்கி படித்தேன் கிறக்கத்திலே, ஓ குட்டி பூனைக்கு முத்தம் கொடுத்தேன் மயக்கத்திலே.
இது மாதிரி ரோடே இல்லையே. முடிக்கிறதுக்குள்ள கிராஸ் பண்ணிருப்பேன். காடு மாதிரி இருக்கு. சைட்ல நாங்கள் நவசாரியிலேருந்து நாசிக் போய்கிட்டு இருக்கோம். நவசாரியிலேருந்து நாசிக் போகிற வழியில் வந்து சப்புதாராங்கிற ஒரு ஹில்லி ஏரியா இருக்குது.
அது வந்து பார்டர் ஆஃப் மகாராஷ்டிரா அண்டு குஜராத். ஸோ அந்த வழியில் தான் போய்கிட்டு இருக்கோம். ரோடு வந்து டிராஃபிக் இருக்காது, ரோடு நல்லாயிருக்கும், மற்றபடி பயமெல்லாம் கிடையாது. செப்டம்பர் அக்டோபரில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது நல்ல, இந்த இடம் வந்து நல்ல க்ரீனரியாக இருக்கும். இப்போ சம்மர் சீசன்னால் வந்து ரொம்ப ட்ரையாக தெரியுது. மற்றபடி வந்து நீங்கள் வந்து வின்டர் சீசனில் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர க்ரீனரியாக இருக்கும். நிறைய டூரிஸ்ட் வந்து மகாராஷ்டிரா பார்டரில் உள்ளவங்க, குஜராத் பார்டரில் உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சாபுதாராவுக்கு வந்து ரெகுலராக வருவாங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ். லாங் ட்ரைவ் போகிறவங்க எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து நைட்ரஜன் ஏர் வந்து எப்பயுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லது. லாங் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு டயர் ஹீட் ஆகாது, ரோட்டில் வந்து பஞ்சர் ஆகிறது ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஸோ அது எப்பயுமே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து நைட்ரஜன் ஏர் தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன் வண்டியில். ஸோ அது வந்து எப்பயுமே வந்து நமக்கு சேஃப்டி ப்ளஸ் டயர் வந்து ஹீட் ஆகாமல் பார்த்து. ட்ரைவ் பண்ணும்போது ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு 90லேருந்து 110 அதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு. நம்ம ஃபேமிலியோடு போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி, இல்லை நம்ம தனியாக ட்ரைவ் பண்ணனாலும் சரி, அந்த ஒரு ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அது எப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து வெஹிக்கிள் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்கும். அதே மாதிரி சும்மா ஆக்சிலேட்டர் மாற்றுறது, சும்மா தேவையே இல்லாத இடத்துல வந்து பிரேக் போடுறது, அது மாதிரியெல்லாம் சடன் பிரேக், ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வந்து சடன் பிரேக் போட்டு ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி சடன் பிரேக் அது மாதிரியெல்லாம் போடாதீங்க. ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுங்கள். தேவைப்படுற இடத்துல பிரேக் இது பண்ணுங்கள், தேவைப்படுற இடத்துல கியரை சேஞ்ச் பண்ணுங்கள். மற்றபடி ஒரு ஆவரேஜாக நீங்கள் ட்ரைவ் பண்ணும் பொழுது ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் உங்களுக்கு மைலேஜும் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து நல்ல ஆவரேஜ் மைலேஜ் கிடைக்கும்.
என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார், கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் அனுபவம். இரண்டும் நமக்கு தேவைதான். ஸோ லைஃப் வந்து வாழ்க்கை வாழ்வதற்கே என்ன கஷ்டம் வந்தாலும் கவலைப்படாதீங்க, எதிர்த்து போய்கிட்டே இருங்க, நிற்காதீங்க. இப்போ வந்து நம்ம ஓடுற சுச்சுவேஷனில் இருக்கோம். அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து லைஃப்பை வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தூரமாக இருந்து பாருங்கள். அது பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட சின்னதாக தெரியும். ஸோ நமக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு எப்பயுமே ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கும். ஸோ டேக் கேர் ஆல். இந்த வீடியோ இதோடு முடியுது. இதனுடைய அடுத்த பகுதி வந்து அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, எப்பயுமே ஸ்மைலோடு இருங்க, நல்ல ஆரோக்கியமாக இருங்க. See you on next video. Bye to all. இப்பொழுது நாங்கள் இங்கு உணவு உண்ண வந்திருக்கின்றோம். விஷ்ணுபிரியா அவர்கள் மற்றும் சாரி we are coming. ஜன்னல்லாம்